ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்குமே மறுபடியும் குட் ஈவினிங். தண்ணி குடிச்சுக்கிறேன், பதட்டமாக இருக்கு. ஸோ ஐபிஎல் நேற்று ஈவினிங் முடிஞ்சு போச்சு. நம்ம இந்த ஐபிஎல்லாம் ரொம்ப போக வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன். அதனால தான் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஐபிஎல் ரொம்ப ஒரு 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 சுமாரான ஒரு ஐபிஎல்லாக தான் போச்சு. ப்ளே ஆஃப் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நான் என்னென்ன மாதிரி வீடியோ பண்ணுவோம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை நான் இந்த மாதிரி தான் ஏதாவது irrelevant-ஆ பேசிக்கிட்டு இருப்பேன், எனக்கு தோணுது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல்ல நிறைய சம்பவங்கள் நடந்தது. அது நல்ல சம்பவமாகவும் நடந்திருக்கு, ஒரு கெட்ட சம்பவமாகவும் நடந்திருக்கு. இப்போது நல்ல சம்பவங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கோலிக்கும் கம்பீருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு வரும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஏன்னா போன ஐபிஎல் நடந்தது அது அப்படி. பட் இந்த வாட்டி 2 மேட்ச்லேயுமே அவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு இதாக, ஏன்னா நிறைய கைட்லைன்ஸ் இந்த வாட்டி வந்துருச்சு. சண்டைலாம் போட்டிங்கன்னா 1 மேட்ச் பேன் ப்ளஸ் 2 மேட்ச் ரெவன்யூ ஃபைன் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு காசுக்காக கோவத்தை காட்டிக்காமல் இருந்தாங்க. பட் 2 பேருமே நல்லா ஒரு நல்லபடியான ஒரு விதமாக தான் இருந்தாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் இன்னொரு சம்பவம், இந்த சீசனில் இன்னொரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் பேன்ஸ் இருந்தது. இந்த மேட்ச் நீங்கள் விளையாடக்கூடாது, உங்களோட அந்த கெஸ்டருக்காக இந்த பவுலர்ஸில் அந்த முத்தம் கொடுக்குறது அப்படி இப்படி ரொம்ப ஃபியூரியஸாக ஃபீல்ட் அவுட் பண்ணுறது அது இதுன்னு. அண்ட் வேறு என்ன சம்பவங்கள், நம்ம தலை ஹர்திக் பாண்டியா 3 பால் 3 சிக்ஸு, அது ஒரு அல்டி சம்பவம். அண்ட் நம்ம தலையோட டீமையே பிளே ஆஃப் வர விடாமல் தடுத்த நம்ம கிங் ராஜா கோலி அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறப்பான சம்பவம். அந்த சம்பவத்தாலேயே அவன் பொருள் எடுத்து அவனே போடுறாங்கிற மாதிரி தான் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் வேறு இன்னும் நிறைய சம்பவங்கள் என்னென்னா, இந்த ஐபிஎல் தான் இருக்கிறதே மோஸ்ட் சிக்ஸஸ் இன் எனி சீசன், மோஸ்ட் ரன்ஸ். அதாவது 280 270 240 சேஸ் பண்ணி அடித்தானுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு ஐபிஎல் தான். பட் பிளே ஆஃப் வர, ஸோ ஒன்ஸ் பிளே ஆஃப் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அடிக்கிறதுனாலும் சரி, பார்த்து கொண்டாடுறதுனாலும் சரி, we had only one team which is RCB. ஸோ KKR, SRH, RR, RCB எலிமினேட்டர்லேயே RCB வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நமக்கு பார்க்குற அந்த ஜோஷ் இல்லை. ஏன்னா சிஎஸ்கே இல்லை, RCB இல்லை, MI இல்லை. அதை தாண்டி KKR இருக்கும் பட்சத்தில் SRH எலிமினேட்டரில் விளையாண்ட விதத்திலே தெரிஞ்சு போச்சு, அவங்க கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் அவுட் ஆயிடுவாங்க ஃபைனல் போனாலுமே. ஸோ RR வந்திருந்தால் வுட் பி a tough மேட்ச். நான் அது ஃபைனல்ஸ் ஆக்சுவலாக பார்க்கவே இல்லை. அண்ட் அது ஒரு ஃபைனல் மாரி தெரியல ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன சம்பவத்தை பற்றி பேச போகிறோம்னா, தி அக்ரெசிவ்னஸ் ஆஃப் கோலி. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருத்தன் ஒரு பிளே ஆஃப் தான் குவாலிஃபை இருக்கான், ஒரு டீமை எலிமினேட் பண்ணி, பிகாஸ் புரியுது அவங்களோட பெயின். அதாவது கடந்த 8 மேட்ச் ஜெயிச்சா நான் பிளே ஆஃப் தான் அப்படின்னு இருக்கும் ஒரு பட்சத்தில் 8 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப் போனால் அந்த திமிரு காட்டுற விதம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஐபிஎல் ஜெயிக்க போகிறதும் கிடையாது. நீங்கள் அடுத்த 17 வருஷ வரலாறில் ஃபைனல்ஸ் அப்படி கூட மிஸ் ஆகிருக்கீங்க. இப்போ இதுதான் கப்புனா இப்படி கூட மிஸ் ஆகிருக்கீங்க. உங்களை அப்படி அடிச்சிருங்க. சும்மா டீமோட ஒரு தெரித்திரியமா இல்லை ஸ்கிரிப்ட் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் கப் எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 18 உங்கள் சட்ட நம்பர் உங்களை இப்படி திருப்பி நின்றுட்டு 18 இயர்ஸ் நோ கப்புன்னு கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஏன்னா இதில் இவ்வளோ ஒரு ட்ரோல் எதுக்குன்னா, இவ்வளோ ட்ரோல் பண்ணும்போதே நான் நினச்சேன் சரி செமியில் தான் இவங்க அவுட் ஆவாங்க RCB, அப்புறம் தான் எல்லோரும் வச்சு செய்வாங்க. பட் கஷ்டப்பட்டு பிளே ஆஃப் எலிமினேட்டரில் தூக்குனாங்க பாருங்கள், வச்சு செஞ்சுட்டாங்க. இதில் யார் ரொம்ப வச்சு செஞ்சாங்கன்னா, முன்னாள் MI மற்றும் CSK பிளேயரான அம்பத்தி ராயுடு. அதாவது அம்பத்தி ராயுடுக்கும் கோலிக்கும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை என்னென்னா, அம்பத்தி ராயுடு வேர்ல்டு கப் எடுக்கட விஜய் சங்கர் ஒரு 3 டைமென்ஷனல் பேர்னால நான் எடுத்தேன் அப்படின்னு. பட் அது கம்ப்ளீட்டாக அது கோலியோட டிசிஷன் கிடையாது. அப்போது ரவி சாஸ்திரி, ராகுல் டிராவிட் அவங்களோட BCCI அவங்களோட ஒரு இது தான். ஸோ இன்ன வரைக்கும் அவங்க RCB CSK மேட்ச் தோத்தப்போ அம்பத்தி ராயுடோட எக்ஸ்பிரஷன் நிறைய பயங்கரமாக அப்படியே தள்ளெல்லாம் கை வச்சோம். ஓகே, நம்மளும் சென்னை தோத்தப்போ தள்ளெல்லாம் கை வச்சுருந்தோம். செகண்ட் ஒரு
ஆரஞ்சு கேப் இருந்தால் மட்டும் உன்னால் ஐபிஎல் எடுக்க முடியாது. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக இருக்குது. நீ ரிட்டையர் ஆகிட்ட, அவன் உன்னை விட வயசு அதிகமாக இருக்கலாம், அவன் விளாண்டுக்கிட்டு இருக்கான் கூட. நேற்று அதான் சொன்னாங்க, உன்ட்ட வெறும் ஆரஞ்சு கேப் இருந்தால் நான் வந்து ஆரஞ்சு கேப் இருக்குது எனக்கு ஐபிஎல் ட்ராஃபி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, கெவின் பீட்டர்சன் முன்னாள் ஆர்சிபி பிளேயர் வந்து என்ன சொன்னேன்னா, அவன்கிட்ட ஆரஞ்சு கேப் இருக்குது, நீ என்ன உன்ட்ட என்ன இருக்குது, நீ ஒரு ஜோக்கர்னு அவ்வளோ பெரிய ஒரு டிவி முன்னாடி அசால்ட்டாக கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க. பட் இதில் வந்து அந்த சென்னை ஃபேன்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்திருக்காங்க. எலிமினேட்டர்லேயோ இல்லை எப்போயோ ஃபைனலில் ஆர்சிபி ஜெயிச்சா ஓகே, எங்கே தோத்தாலுமே வச்சு எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி சிஎஸ்கே பிளேஸ் அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் பத்திரானா இருக்கட்டும், அவர் ஒரு ஃபைன்னு போட்டிருந்தார். ஆக்சுவலாக இந்த பெரிய ஸ்டேஷன்லலாம் ரயில்வே ஸ்டேஷனில் கண்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஆக்ரா கண்ட், அகமதாபாத் கண்ட், பெங்களூர் கண்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த பெங்களூர் கண்ட் அந்த இதை வந்து போட்டிருந்தாங்க. அது என்ன இதுனா சிஏஎன்டினா கண்ட், அது ஒரு 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 முக்கிய புள்ளி மாதிரி. சிஏஎன் அப்போஸ்ட்ரோஃபி காண்ட் முடியாதது. ஸோ அந்த ஒரு சர்க்காஸ்டிக் வேலை நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அண்ட் இவ்வளோ ஹேட் ஒரு பிளேயருக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் அவரோட கெஸ்டருக்கு அது தேவை. பட் ஸ்டில் அவர் வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் ரன் ஸ்கோரர் இந்த சீசன். அது ஆர்சிபி இருந்தாலும் கோலியை தான் அடிக்கிறாங்க. பட் வாட் டு சே, அது வந்து பிடிச்ச பீடே என்னதில்ல. என் தலைவன் கெயில் இருந்த வரைக்கும் தான் நான் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி வாட்ச் ஸ்டாப்பிங் இன்டர்நேஷ்னல் அண்ட் இன்டோர் கிரிக்கெட். ரொம்ப முக்கியமான மேட்சஸ் இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா ஆடுற மேட்சஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து இந்த அடிப்பட்ட எரிச்ச பணத்தெல்லாம் திருப்பி எரிச்சிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு தடவை எரிச்சு அதை அடக்கம் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட 5 கப் இருக்குது, அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. நானும் ஒரு ஆர்சிபி சப்போர்ட்டர் தான், சும்மா அப்படியே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதனால் என்னென்னா நிறைய பிரச்சனைகள் நடந்தது ஸ்டேடியமில். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் நிறைய ஸ்டேடியம்லேயே அடிபொடி சண்டைனா ட்விட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த அஜித் விஜய் மாதிரி இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மும்பை ஃபைட்லாம் எவால்வ் ஆகிற நேரத்தில் இதை செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்புறம் நாளைக்கு யாருமே கொண்டாட முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும்.